வரும். இது சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க. எல்லாம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கலருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வேர்க்கடலை இதில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. இந்த ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் இந்த மாதிரி எது வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து இப்போ பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். 2 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை செய்யுங்க. என் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மீன்வைல் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸும் நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதிலே என் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா